refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலாவே. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு ஆர். என்ன சார் இப்படி ஒரு முடிவு இந்த ஐபிஎல் குரூப் ஸ்டேஜுக்கு கிடைக்கும்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? கேகேஆர் vs டிசியில கொல்கட்டா கையில ரசகுல்லா வச்சிருந்தாங்க. ஆனா டிசி அல்வாவை குடுத்துறாங்க இவங்களுக்கு. இவங்க வந்து டிசி பார்த்து போலிங்கை பார்த்து இந்த எங்கடி லுங்கி போலிங்கை பார்த்து, அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸை பார்த்து, அக்ஷர் பட்டேல், குல்தீப், ஸ்டார்க் இல்ல இவங்க ஆஸ்கிங் ரேட்டை பார்க்கறத விட்டுட்டு ஆஸ்கே பார்த்து டென்ஷன் ஆயிட்டாங்க. அக்ஷர் பட்டேல், ஸ்டார்க்கு, குல்தீப் அந்த ஆஸ்கை பார்த்து டிசி ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கு காரணம் முதல்ல லுங்கி போட்ட போலிங்க அவர் த்ரூ அவுட்டா அவர் போட்ட ஒன் ஆஃப் த ஸ்பெக்டாகுலர் ஸ்பெல்ஸ். இதை பார்த்து டிசியை பார்த்து அப்படியே டிசி ஆகி கேகே யாருமே இல்லையே கேகேஆர் அப்படின்ற மாதிரி கதை முடிஞ்சது கட்சியில். ஆல்ரைட் சார். இந்த கேகேஆர் vs டிசி மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்து இம்மெட்டீரியலா இருக்க போகுது அப்படின்றாலுமே கூட இந்த லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கும் போது வந்து எல்லா டீமுக்குமே வந்துட்டு ஆல் கன்ஸ் பிளேசிங்கா உள்ள போய் எப்படியாவது ஒரு கடைசி மேட்சை வெற்றியோட தான் முடியும்னு ஆசைப்படுவாங்க. பட் இந்த வெற்றிங்கிறது ஏதாவது ஒரு டீமுக்கு தான் அமையுன்றது எல்லாருக்கும் தெரியும் சார். பட் அது வந்து எந்த மாதிரி அமையுதுங்கிறது தான் முக்கியம் சார். தோல்வியை சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு மேட்சை இப்படி கூட தோக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இதை பார்த்துருக்கோம். சொல்லுங்க சார், எப்படி இருந்துச்சு? கேகேஆர் வந்து சேசிங்க வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தாங்க. கேமரோன் கிரீன் அவுட் ஆன அப்புறம் கூட அவங்களுக்கு செம்ம லைனப் இருக்கு. பட் இந்த கேகேஆருக்கு நீங்க ஒரு துடிப்பு சேஸ்ல நாங்க எப்படியாவது நீங்க ஆட்ரிக் கொடுத்துரும். ஒரு ஸ்டார்க்குக்கோ இல்ல குல்தீப்புக்கோ இல்ல அக்ஷர் பட்டேலுக்கோ இங்கடி லுங்கிக்கோ நாங்க ஹேட்ரிக் கொடுத்தே தீரும். பட் இவங்க உடல்நிலை வச்சுங்க ஹேட்ரிக் இவரு கொடுக்கலன்ற ஒரு சின்ன வருத்தம். 2 தடவை அதே மாதிரி இருந்தது. அடுத்தடுத்த பால்ல விக்கெட், அடுத்தடுத்த பால்ல நல்ல பேட்டர் அவுட் ஆகிட்டு போனாங்கன்னா ரிங்கோ வந்த உடனே முதல் பால் அவுட், அனுகுல் போவலாட்டு ரன் அவுட்டுக்கு அடுத்த பால் அவர் அவுட். அடுத்தடுத்து குல்தீப் தான் பாஸ் ரியல் டேமேஜர், மேனேஜர் மாதிரி டேமேஜர்னா குல்தீப் வந்து கில் பண்ணி விட்டார். அவங்களுடைய ஸ்பிரிட் டோட்டலா கில் பண்ணி விட்டாரு. ஏன்னா டீசிங்கா இன்னைக்கு போட்டு அவருக்கு ஃபண்டாஸ்டிக்கா கிளிக் ஆயிடுச்சு. கிரீன் அடிக்கிறது பாத்தீங்கன்னா திஸ் டைம் ரஹானேக்கு நேற்று நம்ம நிக்கலஸ் பூரானுக்கு வந்து இந்த சில்வர் ஜூப்ளி போடுறதா இருக்கும் இல்லையா, அந்த ஷார்ட் பால் ஹெட் அவுட் ஆகுது, போல்ட் ஆகுது. அது மாதிரி ரஹானே வர என்ன கேட்டுக்காரு, நீங்க 2 பேரும் அவசியம் என்னுடைய சில்வர் ஜூப்ளிக்கு வாங்க. லெக் சைட்ல நான் அப்படி ஃபிளிக் ஆகி ஆஃப் சைட்ல அவுட் ஆகிருக்குல்ல, அதுல நான் வந்து சில்வர் ஜூப்ளி நானும் கொண்டாடுறேன். அவருக்கு வேற மெயின் ஹாலில் வாணிமா ஹாலில் நல்ல மினி ஹாலில் கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. கண்டிப்பா போயிட்டு வந்துடலாம். அவர் தான் நல்லா ஆடினாரு. அவரு கடைசியில் கேரி பண்ணல பேட், அவரும் அவுட் ஆயிட்டாரு. இவங்க பேட்டிங் டிசி பேட்டிங்ல திருப்பி கண்ணில், உருவத்துல, கண்ணாடியில, கூலிங் கிளாஸ்லாம் ஒத்திக்கணும்னா கேஎல் ராகுல் ஆடுற பேட்டிங்கை நீங்க பாத்தீங்கன்னா என்ன டிலைட்ஃபுல்லா இருக்கு, என்ன பியூட்டிஃபுல் ஸ்ட்ரோக்ஸ். பெரிய அடிக்கிறது இந்த லைனுக்கு வந்து ஜஸ்ட் இப்படின்றது அந்த மிடில் பட்டுதுன்னா அது கிரௌடில் போய் விழுது. ஸோ அப்படி ஒரு கிரிக்கெட் இஸ் த கேம் ஆஃப் லக் எல்லாம் சும்மா ஐ டிசைட் ஹவு டு பிளே விராட் கோலி மாதிரின்ட்டு என்ன ஸ்பெக்டாகுலர் சின்டிலேட்டிங் நாக் பை கேஎல் ராகுல். ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் நாக்ஸ் நான் பார்த்தல. 60 அவுட் ஆயிட்டார் ரான். ஏன்னா அந்த அவுட் ஆன ஓவரில் 2 வைடு போச்சு, 2 4 அடிச்சாரு. அந்த 2 வைடு போன உடனே டெஸ்பரேட் ஆகி அடுத்த வைடு போய் வைடு போறவா அக்ராஸ் ஆடி லாங் ஆர்ல அவுட் ஆனாரு. பட் அதர்வைஸ் அவங்க சூப்பர். அவங்க எல்லாமே ஆடினது வந்து கரெக்டாக 190 கொண்டு போயிட்டாங்க. அது போகாதுன்னு நினைச்சேன். பட் ராகுல் கிளீனா ஸ்டியர் பண்ணிட்டு போயிட்டார் கிட்டத்தட்ட பாதி டோட்டலுக்கு. சார், கேஎல் ராகுல் ஒரு கிரேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சார். அவருக்கான ஒரு கரெக்டான ஸ்பின்னை ஒழுங்கா போட்டாங்களா அப்படின்றதான் ஒரு கொஸ்டினா இருந்துச்சு சார். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாஃப்ட் பண்ணி அவருக்கு வந்து நல்லா வந்து ஃபிளைட் போட்டா அவர் ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறாரு சார், வச்சு வாங்குன்னு. ஸோ அவருக்கு வந்து சுனில் நாராயண்லாம் ஒரு டஃப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ நான் எதிர்பார்த்தேன் சார். பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா கிரியேட் பண்ண முடியல அவங்களால. ஆமா, நான் இதுல ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு அப்சர்வேஷன்ல. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி டோர்மெண்டர்ஸ், எல்லாருக்குமே டோர்மெண்டர்ஸ். அவங்க எதிர் டீமுக்கு எப்பா இந்த 8 ஓவரை எப்படா ஆடுறது, தள்ளி ஆடிடலான்னு தான் இருப்பாங்க. இன்னைக்கு 2 பேர் அவங்க 2 பேர் எடுத்துக்கிறாங்க அசைன்மெண்ட். கேஎல் ராகுல் அவர் போடும்போது இறங்கி ஆட ஆரம்பிச்சார். சுனில் நரேன் அவனுக்கு சொல்ல தெரியுமா, மிஸ்டேக் பிளேயர்ஸ் என்ன யாரும் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட ஆரம்பிக்கலான்னு. கரெக்டா ராகுல் பண்ணது. ஸ்டெப் அவுட் பண்ண உடனே இவங்க சுனில் நாராயணுக்கே திங்கிங் வேற மாதிரி போயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் ஃபிளைட்டட் டெலிவரி நின்றதுல பியூட்டிஃபுல் 6 ஸ்ட்ரெயிட்ல. ஸோ அது அப்புறம் டக்குன்னு பேக் ஃபுட்ல வந்து அடிக்கிறது அதெல்லாம் நாட் பாசிபிள் ஆக்சுவலா சுனில் நாராயண். இன்னைக்கு 2-3 அதான் சொல்றேன், நம்ம இன்னோவேட்டிவ் செஸ் மாதிரி அவங்க ஒரு மூவ் பண்ண நம்ம அதுக்கு மேல ஒரு மூவ் பண்ணணும்னு சிஎஸ்கே அடிக்கிறது சொல்லல. அதை
சுனில் நாராயணுக்கு அவரை மேனேஜ் பண்றது எனக்கு அசைன்மெண்ட் அப்படின்னு KL ராகுல் பிரில்லியன்ட் அவரை ஹேண்டில் பண்றது. பின்னாடி இந்த அக்ஷர் படேல் வருண் சக்கரவர்த்தி வச்சு வாங்குறது, தப்பு டிப்பு 2 6 அடிக்கிறது அப்படின்னு அவர் எடுத்துக்கினார். ஸோ அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா போச்சு. இவங்க எங்கெல்லாம் பெனிட்ரேட் பண்ணி விடுவாங்களோ அதுல கரெக்டாக கவுண்டர் படத்துக்கு 2 பேர் வந்துட்டாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டும் ஒரு ரைட் ஹேண்டும் வந்து பின்னி எடுத்துட்டாங்க இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ். அங்கதான் அவங்களுக்கு ப்ரெஷர் ஈஸ் ஆகி 190 போச்சு. திருப்பி இவங்களுக்கு இருக்கிற டெப்த்தையும் கரெக்டா ஆடின்னு வந்தாங்க. பட் இந்த ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் அடுத்தடுத்து ரெண்டு வாட்டி இல்ல, அடுத்த டெலிவரியில இதுல ஹேட்ரிக்கு குல்தீப் போலிங் ஒரு கேட்ச் வேற விட்டு திருப்பி அடுத்த மாதிரி விட்டு, அது அப்புறம் அன்பார்ச்சுனேட் போல் ரன் அவுட். அவரு ஓடி வந்தனே இருந்தவர் திடீர்னு ஏதோ காலில் கிராம்ஸ் மாதிரி அப்படியே ஸ்டில்ல நின்று யாரோ ஆர்டிஸ்டுக்கு ஏதோ சிலைக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி நின்றுட்டு அட்லீஸ்ட் பேட்டை ஸ்கிரேப் பண்ணி வந்துருக்கலாம். அது ட்ரை பண்ணல. அது ரிஸ்பியோட எராட்டிக்கான ஒரு ஃப்ரீக்கி த்ரோ, அது வந்து அடிச்சு ஸ்டம்ப கரெக்டா. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டார்க்கு நார்மலா வாரி வாங்குவாரு, அவருக்கு அடுத்து நல்லா பிரில்லியண்டா போட்டார். பட் ஐம் டெல்லிங் யூ, மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி புது டைட்டில் நான் வந்து இங்கடி லுங்கி கொடுக்குறேன். மிஸ்ட்ரி பேசர் அவரை மாதிரி ஒரு போலர் ரொம்ப ரொம்ப ரேர் பாஸ். ஏன்னா நீங்க எண்டு ஓவர்ஸ்ல கூட அந்த கட்சி 4-5 ஓவர் இருக்கச்சே கூட ஓவரலுக்கு ஓடி வந்து ஃபுல் டாஸ் மாதிரி போட்டுருக்காரு. அவங்க குட் லெங்க்த்துக்கு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓவர் ஃபிளைட்டடா வந்து யார்கர் லெங்க்ல ஓடுது. ஸோ மிஸ்ட்ரி பேசர் போலிங் ஃபிளைட்டட் யார்கர்ஸ், இப்படி ஒரு டெஃபினேஷன் லுங்கி இங்கடி, அதுல ஒரு கிளாஸ் சப்போர்ட்னு காட்டுறாரு. ஐ எம் ஆஸ் டஃப் ஆஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ், என்னுடைய ஸ்லோ மீடியம் பேஸ் அப்படிங்கிறது ஒரு தனி அவர் ஒரு தனி ஸ்டைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டார், இங்கடி ஸ்டைலுன்ற மாதிரி. சார் கேகேவோட பவுலர் சௌரப் தூபே பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் சார். இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் ஆக்சுவலா வந்து வெறும் ஒரு 13 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து அழகா போட்டிருந்தாரு சார். லாஸ்ட் ஓவர் அவர் யாருக்கு அகேன்ஸ்டா வராரு அப்படின்னா லைக்ஸ் ஆஃப் டேவிட் மில்லர் அண்ட் அசுதோஷ் சர்மா அகேன்ஸ்டா வந்த உடனே ஸ்டார்டிங்ல ஆமா ஒரு 2 6 கொடுத்தாரு தான் ரைட்டு. பட் ஆனாலுமே அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும் டேவிட் மில்லர் ஒரு ஃபுல் டாஸ்ல, அதுக்கப்புறம் வைடுகள் பல போட்டாலுமே அவரோட அந்த ஒரு வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், அந்த 5th ஸ்டம்ப் 7th ஸ்டம்ப் மேட்டரை நல்லா ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி கம்பேக்கும் கொடுத்தாரு சார் அந்த 20th ஓவர்ல. ஓவராலா பார்க்கும்போது வந்துட்டு அந்த 2 6 அடி பெருசா தெரியாத அளவுக்கு அந்த இம்பாக்ட் இல்லாத மாதிரி ஆக்கலாம் அந்த 20th ஓவர். ஸோ அந்த சௌரப் தூபேவுடைய பவுலிங் பிளஸ் அவரெல்லாம் வந்து ஒரு ரைசிங் ஸ்டார் மாதிரி தெரியுறாரு, ப்ராமிசிங்கா தெரியுறாரு. அவரை பத்தி சொல்லுங்க சார். ஷுவரா ஒரு இந்தியாவுக்கு ஒருத்தர் ப்ராஸ்பெக்ட், நோ டவுட் அபவுட் இட். இன்னைக்கு வச்சு நம்ம சொல்ல முடியாது. லாஸ்ட் ஒரு மில்லர் ஒரு பக்கம், அசுதோஷ்ங்கிறது 2 அரக்கர்கள். அந்த அதாவது பேட் நடிப்பு அரக்கன்லாம் சொல்ற மாதிரி அடிப்பு அரக்கர்கள். புல்லுல 6 அடிக்கிறது, ஃபுல் டாஸ் எக்ஸ்ட்ரா காஸ் 6 அடிக்கிறதுல மில்லர் எக்ஸ்பர்ட். மில்லர் வந்து கில்லர், டேவிட் கில்லர். அசுதோஷோட டிஃபென்ஸே வந்து 1 பவுன்ஸ்ல போகுது. அதனால அவர் அடிச்சாருன்னா எப்படி இருக்குன்னா காட்டடி அடிக்கிறாரு. அவர் போய் நின்றுறாரு பேஸ்பால் மாதிரி. எங்கடா போட சொல்றா, இந்த பிச்சில் தானே போட ஈடன் கார்டன்ஸ்ல இந்த பிச்சில் தானே, எங்க போற நீ போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாரு. அதுக்கு சௌரப் துபே போட்டது ஃபண்டாஸ்டிக் போலிங் தான். இன்னொரு யார்கர்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாருன்னா இன்னும் பெரிய போல்டர் ஆவார். பட் எனக்கு தெரிஞ்சு பிரைட்டஸ்ட் ப்ராஸ்பெக்ட் ஆர்தீப்புக்கு பதிலாக வரதுக்கு சான்ஸ் பயங்கரமா இருக்குது. நேஷனல் சீனியர் நான் சொல்றேன், இட்ஸ் a fantastic bowler. சூப்பரா போடுது சார். ஒரு லாங்கர் ஃபார்மேட்லாம் இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கை ட்ரை பண்ற இடத்துல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரா நட்ராஜன்லாம் வந்து இப்போ கன்சிஸ்டன்சி காட்டலங்கிற இடத்துல இவரை வந்து மேபி அந்த ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்குலாம் மோசின் கான் மாதிரி இவங்க எப்படி ட்ரை பண்ணாங்களோ அந்த மாதிரி மேபி. பட் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போக போக இவர் வந்து ஐபிஎல்லையே ஒரு 2-3 வருஷம் கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா போட்டாங்கன்னா அப்புறம் கொடுக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் இப்படித்தான் வந்துட்டு இவங்க இந்த மோசின் கானு, ஆவேஷ் கானு எல்லாரையும் கொடுத்து அவங்க அந்த ஒரு சீசன் ஸ்டாரா போனவங்க அங்க போன உடனே அப்படியே விட்டுறாங்க சார். நீங்க ஷார்ட்டர் ஃபார்மேட் லாங்கர் ஃபார்மேட்ன்றீங்க. ஹர்ஷ்தீப் வந்து போடுற ஒயிட்ல ஷார்ட்டர் ஃபார்மேட்டே லாங்கர் ஃபார்மேட்டே இருக்கு. ஓவர் முடிய பண்றாரு. ஏன்னா முன்னா டிசப்டிவ் ஸ்லோ பவுன்சர் ஒயிட் யார்கர்லாம் கரெக்டா தெரியும் அவருக்கு எங்க போடுறோம். அந்த ப்ளூ லைன் உள்ளுக்குள்ள போட்டுருந்தாரு. இப்போ கண்ணாப்புன்னு போட்டுருக்காரு. அவருடைய கண்ட்ரோல்லே இல்லை போலிங். எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது பண்றாரோ என்னன்றது தெரியல. பட் நீங்க எவ்வளவுதான் பேர் எவ்வளவு இங்க போலிங் கொடுத்தாலுமே நான் தியாகம் பண்றேன் இல்ல உனக்காக எல்லாம் உனக்காக அப்படின்னு வாரி வாங்கின்னு என் ரேஞ்சில யாருமே கிடையாது. நான் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா தியாகம் ரன்னுல தியாகம் நான் தான் கார்த்திக் தியாகி அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அழகா இருக்காரு. அந்த ரன்னை கொடுத்துட்டு ஒரு சிரிக்கிறாரு. அது ரொம்ப என்ன அழகு மெருகிறேன்னு அழகா ஒரு 4 அழகா ஒரு 6 கொடுத்துன்னு இருக்காரு.
அதை விட பேட்டிங்க்கு வந்தார் பாத்தீங்களா, அந்த பேட்டிங்க்கு அவர் அடிச்ச ஷாட்டை மிட் ஆஃப்ல பூ மாதிரி போய் விழுந்தது. ஷட்டில் காக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது மாதிரி போய் விழுந்ததுக்கு அப்படின்னு விரக்தியா சிரிச்சுட்டு உள்ள போகும்போது 100 நாட் அவுட் மாதிரி போனேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சார் நம்ம மனிஷ் பாண்டே சார் நிறைய தடவை அவரை பத்தி பேசியிருக்கோம். நீங்க சொல்லுவீங்க பாலா அவர் வந்துட்டு எங்க போட்டாலுமே அந்த பாலை லெக் சைட்ல திருப்பணும்னு நினைக்கிறாரு, அதை மட்டும் மாத்திக்கிட்டா அவர் செமா பிளேயர் பாலாம்பீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான் அவுட் ஆனாரு. இதை சொல்லி சொல்லி உங்களுக்கு போர் அடிச்சிருந்திருக்கலாம், பட் கேட்கற எங்களுக்கு போர் அடிக்கல. வித்தியாசமா சொல்லுவீங்கன்னு நம்புறேன். நீ நல்லா ஆடினாரு, சொல்லுங்க சார் அவரை பத்தி. இல்ல அக்சர் பட்டேல கோவம் வந்துச்சு நான் சொன்னது. நீ இன்னும் ஆஃப் சைடு ஆட மாட்டேன்ற, நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அழகா போட்டு தூக்கி போட்டு ஒரு ஸ்கொயர் கட்டு, அதுக்கப்புறம் அழகா ஃபிளைட் பண்ணி இறங்கி லாங் ஆன்ல ஒரு சிக்ஸ் அதெல்லாம் கொடுத்தாரு. பட் அவரு மனிஷ் பாண்டே வந்து இல்லை பாஸ்கெட் சொல்றது தான் ரைட்டு, நான் ஆஃப் சைட்ல வந்தாலும் திருப்பி தான் அடிப்பேன் லெக் சைட்ல அப்படின்ட்டு. இப்போதான் நீங்க என்ன பண்ணணும், அந்த கிரேட் பன்னீர் சோடாவை நீங்க இப்போ எதுக்கு நீங்க ரெடி பண்ணீங்கன்னா, இந்த ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஸ்டப்ஸ், மில்லர், ஸ்டார்க், இவங்க பக்கம் எஸ்எம்எஸ் தே சென்டிங் எ மெசேஜ். ஸ்டப்ஸ், மில்லர் அண்ட் ஸ்டார்க் என்ன எஸ்எம்எஸ்னா, ஹை கேட்ச் எங்கேயாவது எங்க ரேஞ்சில் வந்ததுன்னா நாங்க வந்து மேக்னெட் மாதிரி, அது அயர்ன் பால் மாதிரி, அது எங்க கையை விட்டு போகாது. மில்லர் பிடிக்கிற விதத்தை நீங்க பாருங்க, ஸ்டப்ஸ் பியூட்டிஃபுல்லா ஸ்கூப் பண்ணது, ஸ்டார்க்கு பிரில்லியண்டா மனிஷ் பாண்டே பிடிச்ச கேட்ச் நீங்க பாருங்க. அதுல செகண்ட் சான்ஸ் ஒன் பவுன்ஸ் விடுறோன்றதே கிடையாது, அவ்வளோ பிரமாதம் பிடிக்கிறாங்க. இன்னும் டு ஆக்ட் தட் லிஸ்ட் வந்து ரபடா, மார்க்ராம், இவங்கெல்லாம் என்ன பாட்லெட் அவரும், இவங்கெல்லாம் பவுண்டரியில் நிற்கும். நீங்க பாருங்களேன், பேட்ஸ்மேன் பார்க்கவே அவன் போயினே அவ்வளோ பிரமாதம் பிடிக்கிறாங்க. ஸ்டார்க்கு என்ன ஸ்டார்க்கு கையில ஐயோ பாஸ்கெட் கூட மாதிரி இருக்கு, கூடையில போய் ஏதோ கோயம்பேடுல கரியா வேணுற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் கேட்சை பிடிச்சி அப்படியே புரியுறாரு ஜூஸ் வேறு கேட்சை பிடிச்சிட்டு. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தான் நீங்க பன்னீர் சோடா கொடுத்துருங்க. தி ஆர்ட் ஆஃப் ஹை கேட்ச், தி ஆர்ட் ஆஃப் பிக்கிங் தி ஹை கேட்ச், பிரில்லியன்ட் அவங்க ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ். எஸ், நிறைய பேர் இந்த ஃப்ளையிங் கேச்சஸ்லாம் செம்மையா பிடிச்சாங்க சார். நீங்க சொன்ன ஒவ்வொரு கேச்சஸுமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லா பொசிஷன்ஸ்லயுமே அவங்களுக்கு அது கிடைக்கிற வாய்ப்பை விடாம பிடிச்சாங்க. பட் ரஹானே போன்ற ஒரு பேட்டர்லாம் வந்து இப்போ நம்ம KL ராகுல் கேட்டகரி சார், அவர்லாம் வந்துட்டு ஆஃப் சைடு அடிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு அழிவே கிடையாதுன்ற மாதிரி ஒருத்தர். ஆனா அவர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இந்த டூ மச் ஆஃப் அந்த ஃபிளிக்கை வந்து முன்னாடி இருந்ததை விட ரேஷியோ அதிகப்படுத்தின மாதிரி இருக்கு சார். அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டே நான் ஃபார்முக்கு இருக்கிறேன்றதை நானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஃபாஸ்ட் பவுலர் போடுறத ஒரு ஃபிக் அடிச்சேன் அப்படின்னா ஆளே இல்லாத டீப் மிட் விக்கெட்ல போய் அது விழும், அப்ப எனக்கு ஒரு கான்பிடென்ட் வரும் அப்படின்ற மாதிரியே அவர் ஆடுறாரு சார். அவருடைய அழிவு நிறைய மேட்சஸ்ல அந்த அந்த ஷாட்லயே தான் சார் இருக்கு அந்த ஃபிளிக். ஆமா, அண்ட் ராணே ருத்ராஜ் ரெண்டு பேருமே ஸ்பின் வந்துட்டு அவங்க வந்து மீடியம் பேஸ் அளவுக்கு அவங்களோட கம்ஃபர்ட் இருக்காது அவங்க ஆடுறதுல, ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பவர் ரொம்ப இல்லாததுனால அக்ராஸ் அவங்க மோர் ஆஃப் டிஃப்ளெக்ஷன்ஸ் வித் த பேஸ் டிஃப்ளெக்ட் பண்றது, டைமிங்ல போற சிக்ஸஸ், அதுதான் அவங்க எக்ஸ்பர்ட். பட் இவர் வந்து அந்த ஸ்பின் ஃபிளைட் டெலிவரி இப்படி ஆட போய் கரெக்டா ஸ்பூன் பண்ணி இருக்கிற நல்லா ஆனார் நீங்க அப்படி இன்னும் காண்டார், அதுல டவுட் இல்லை. அச்ச ஷாட் சூப்பர், பட் ஸ்லோவர் த போலிங் அப்படின்னு இவருடைய ரன் ரேட் ஸ்ட்ரைக் ரேட்டு ஸ்லோ ஆகினே இருக்கும். குல்தீப் வந்து சரியான டேமேஜ் பண்ணிட்டாரு. ஏன் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன்னா, 11 இல்லாம டிராப்லாம் பண்ணிருந்தாங்க, ஒமிட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள வந்துட்டு அதுவும் ஒரு ஒரு ரெக்கார்டிங்ல இருக்கிற ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டா இப்படி போலிங் பண்றது வந்து ஹேட்ஸ் ஆஃப், ஃபண்டாஸ்டிக்கா போட்டார் குல்தீப் யாதவ் சார். ராப்மன் பாவலுடைய ரன் அவுட் சார் இன்னைக்கு சமீர் ரிஸ்வி தூக்கி அடிச்சாரு. அந்த ரன் அவுட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து சரிப்பா ஓகே, ஒரு ஷெர்ஃபான், ரூதர்ஃபோர்டு, அப்புறம் ஒரு பாவல் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து 6 பால் 6 6 கூட அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை கேட்க இருந்திருக்கும். அவர் அந்த ஃபர்ஸ்ட் ரன்னே ரொம்ப கான்பிடென்ட் இல்லாம தான் சார் ஓடினார். அவர் வந்து செகண்ட் ரன்னுடைய இன்டென்ஷனே அவர் பார்க்கல சார். அது ஒண்ணு. அண்ட் பிளஸ் அந்த செகண்ட் ரன் ஓடினதுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்படி ஓடாம டென்ஷன்ல கூட அவரு இப்படி ஓடி அந்த ரன்னை கவர் பண்ணணும்னு நினைச்சப்ப எனக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் இல்லாம தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷன் லேக் ஆகுறது, அவங்களுக்கு அந்த சிக்ஸ் சிட்டிங்கை தாண்டி வேற எதுவுமே இல்லாததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. பர்ஃபெக்டா சொல்றீங்க. அதாவது ஓவல் நான் ஸ்ட்ரைக்கர்ல நிற்கிறாரு, பால் வந்து லாங் ஆன் கட்சிருக்கு. ஓகே, பால் வந்து லாங் ஆஃப், ஏன்னா அனுகூல் ஆடினார். அனுகூல் லாங் ஆஃப் அடிக்கிறாருன்னா அனுகூல் ஆஸ் ஹி இஸ் கிராசிங் நான் ஸ்ட்ரைக்கர் போல் இவரை தாண்டி போகும்போது இந்த இடத்துல அவர் அந்த இடத்துல பார்த்து அந்த ஃபீல்டரால பந்து கிட்ட வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், பிக் பண்ணி அடிச்சிடுவார் ரன் அவுட், இதெல்லாத்தையும் இவர் அசஸ் பண்ணி தான் சிக்னலிங்க கூட கமான் டூ மேக் இட் டூ அப்படின்னு கத்தினார்னா இவரு ஓகே அனுகூல் அப்சர்வ் பண்ணிட்டாரு, நான் திரும்பிலாம் பார்க்கணும், நான் ஃபுல் ஸ்பீட்ல போகணும்ட்டு போறாரு.
அனுகூல் சரியா இண்டிகேட் பண்ணலன்னு தோணுது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி முதல் ரன் ஃபுல் டேஷ் அவர் பண்ணல. அவர் போயிட்டு திரும்பி வரும்போது ஐயோ நம்ம கார்ல ஏதோ ஒரு கல் விழ போறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்தார் புது கார்ல. அந்த ஃபீலிங்ல வந்து பாதி வரும்போது ரன்னுக்கு என்னாச்சு, எதிரில இருந்து த்ரோ வரப்போகுது. த்ரோ வந்து இருக்கும்போது ஒரு ஹோப் போய் பஸ் எப்படியாவது பஸ் ஸ்டாப்ல பிடிக்கணும்னு திடீர்னு காலில் வந்து செருப்புல சாணி அப்பீஸ்ல என்ன ஆகும் அந்த மாதிரி போய் அப்படியே நின்று ஸ்டக் ஆகி ஐயா இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி 2 பையன் இருந்து. சார் இந்த மேட்சுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க சார் அவுட் ஆஃப் 5? இந்த மேட்ச் கண்டிப்பா 4.25 கொடுக்கலாம். நான் ஏன் இது சொல்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இவங்க ஆடி இந்த 190 ஆட் அடிச்சாங்கல்ல இவங்க நம்ம டிசி. அந்த டிசி அடிச்ச போது நத்திங் மச் இந்த பிட்ச். அவங்க போட்ட போலிங் கேகேஆர் போலிங்கே 190 அடிச்சிட்டாங்க. மிஸ்டர் ஸ்பின்னர்ஸ் ஈடன் கார்டன்ஸ் வேற அடிச்சுட்டு திரும்பி சேஸ் வந்து கேகேஆர் பண்ணும்போது இந்த மேட்ச் டோட்டலா 130 போகுதுன்றச்சு பியூர் பேட்டிங் விக்கெட் மாதிரி இருக்கிற ஒரு பிச்சில் திடீர்னு குல்தீப் லெஃப்ட்ல போடுறது, ஸ்டார்க் லெஃப்ட்ல வந்து போடுறது, அப்புறம் அக்சர் பட்டேல் லெஃப்ட்ல வந்து போடுறது. தோ நாட் இஸ் பெஸ்ட் போலிங். பட் அதை போட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வி ஆர் ரைட் அப்படின்னு திடீர்னு ப்ரூவ் பண்ணி ஜிங்ஸ் பண்ணி விட்டாங்க ஒரு மேட்ச். அந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓவல் அவுட் ஆகிற வரைக்கும் சிங்கிள் ஹேண்டட் அவர் கடைசி 3 ஓவர்ல இருக்கிற 18 பால்ல 12-13 அடிச்சா ஆண்டார்னா வின் நினைச்சோம். அது ஒரு எராட்டிக்கான ஒரு ரன் அவுட். ஸோ பிசார் இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுன்றது நிறைய இருந்தது இந்த மேட்ச். கண்ணா பன்னான் பிரேக் த்ரூஸ், ஹேட்ரிக் வர போறது 2 தடவை, இப்படிலாம் நடந்து ஒரு டாப் 6 மேட்ச் மாறிச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா பியூர் பேட்டிங் விக்கெட் டிசி வந்து போலிங்ல வந்து கான்சென்ட் பண்ணதுன்றது ஃபண்டாஸ்டிக்கான ஒரு உல்டா மாற்றம். சூப்பரா இருந்தது. ஸோ அதனால கண்டிப்பா 4.25 கொடுக்கலாம் அந்த மேட்ச். ஆல்ரைட் சார், நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் இருந்திருக்குது இந்த மேட்ச்ல. உங்களுடைய வழக்கமான ரிவ்யூ ரெமெடி ரகலை எல்லாம் கேட்டுட்டோம். இன்னும் பிளே ஆஃப்ஸ் தான் நமக்கு பாக்கி இருக்கு சார். 4 மேட்ச், குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2, அப்புறம் ஃபைனல். என்ன எதிர்பார்க்குறீங்க சார் நீங்க? இந்த 4 டீம்ஸ் இப்போ போயிருக்குது. என்னமோ ப்ராபபிள்ஸ் வந்து கப்புக்கு வந்து ஜிடின்னு தான் எனக்கு தோணுது பாஸ். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் எப்படி பார்த்தாலும் எல்லாரோட ஸ்ட்ரென்த்தையும் அசஸ்லாம் பண்ணி பார்த்தா கூட இந்த ஜிடிக்கு ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று இருக்குன்னு தோணுது. அவங்க டெரிஃபிக் ஃபினிஷிங் இருக்கு, ஸ்டார்டிங் டெரிஃபிக்கா இருக்கு. போலிங்ல வந்து 2 டைப் ஆஃப் பவுன்சர்ஸ் போடுற 2 போலர்ஸ், ஒன்னு ரபடா, ஒன்னு ஜேசன் ஹோல்டர் இருக்கு, பிளஸ் ரஷீத் கான் இருக்காரு. நல்ல மிக்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுல நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுங்க. T20 என்ன வேணா நடக்கும். பட் ஜிடிக்கு வந்து டெரிஃபிக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ. ஓகே, ஆல்ரைட். ரைட் சார், இந்த மேட்ச் பத்தி வேற ஏதாவது விஷயங்கள் நீங்க ஆட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆட் பண்ணாம விட்டதுன்னா இந்த விராட் கோலியோடைய ஷேக் ஹேண்ட் அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்னும் பண்ணுவீங்கன்னே இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கை அப்படியே வச்சுட்டே இருக்காங்க. இன்னும் டிரைவர் செட்டு கை அறைகள் அப்படியே வச்சு இல்ல அது ஒரு ஒன்று சொல்லினே இருக்காங்க. அதை எனக்கு ஒரு சீக்வல் இருந்தது. நம்ம ஷாயிட் அஃப்ரீதி அந்த காலத்து எலெக்ஷனர் அவர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் பாகிஸ்தான் சேர்ந்து அவர் சொல்றாரு விராட் கோலி இப்படி பண்றலாம் ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் டேண்ட்ரம்ஸ்ல அப்படிதான் பண்ணியிருப்பாரு. அவர் அவர் யாரும் திட்டல, எல்லாம் பண்ணிட்டு கிரிக்கெட் தான் ரைட், கிரிக்கெட் ஆடணும் ரைட்டு, பட் பியாண்ட் ஆல் தட் ஹியூமன் பீயிங்கா இருக்கணும் அப்படின்னு பேர் வாங்கணும். யாரு ஷாயித் அப்ரீதி சொல்றாரு. நீங்க சொல்றது கரெக்டு, பட் அதை சொல்றது ஒரு ஹியூமன் பீயிங் சொல்லணும், பாகிஸ்தான் நீ சொல்லக்கூடாதுன்ற. அது அப்பதான் ஒத்துக்கணும். நீங்க அதனால நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்தியன்ஸை பார்த்தாலே காண்டாகும். நீங்க வந்து நான் வந்து பேரு நம்ம செம்மடி நம்ம வைபவ் சூரியவம்சி வந்து நாங்கெல்லாம் போட்டா சொல்லி எடுத்துருவோம். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி மாதிரி தெருது 4 போலர் இருக்கான், எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ஆனா சீக்கிரட்டா வச்சுட்டு கொண்டே வர மாட்டாங்க டீம் டூரு. எல்லாம் நல்ல கிரிக்கெட்டர்ஸும் ஊர்லயே வச்சுட்டு வெத்த ஒரு 15 பேர் வருவாங்க நம்மளோட உதப்படுத்துக்கிட்டே. அப்படி இருக்கிறவங்க பேசுறது வேஸ்ட். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் டவுட்டு, சங்கக்காரா வந்து அடுத்த கம்பீர் காம்படிஷன் சோகமாக இருக்காரு. சங்கக்காரா சிரிக்கிறதே இல்லை, ஏதோ லேப்டாப்ல ஏதோ பார்த்துனே இருக்காரு. அப்புறம் புக்கில் ஏதோ ஒன்று எழுதுறாரு. எல்லாம் ராகுல் டிராவிட் எழுதுற மாதிரி அந்த ஆர்ஆருடைய அது லெகசி பொழுது யாராவது ஏதோ எழுதினே இருக்கும் பொழுது அவர் வந்து சங்கக்காரா ஏதோ எழுதினே இருக்கும்போது திடீர்னு 2 பேப்பரை காணும் பார்த்தா அங்க 2 பேட்ஸ் வந்து பாக்கெட் வச்சுருக்காங்க அந்த பேப்பரை. அதை அவங்க பிரிச்சு காட்டலான்னு பார்த்தா அவன் வந்து லாண்ட்ரி பில்லு பஸ் டிக்கெட்டு எதையோ வச்சு, அப்புறம் இப்போ தியேட்டருக்கு போகும்போது பார்க்கிங் கொடுத்த டிக்கெட்டு அதெல்லாம் டோக்கன்லாம் அதெல்லாம் செய்கிறாங்க. இது ஒரு காமெடி ஒரு சைட்ல ஒன்று போயிருக்கு. அட்லீஸ்ட் யாராவது நிறைய காம்படிஷன் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட பவுண்டரி கிட்ட வந்து பேஸ் குத்து லெவல் ஆட்டுவார். உள்ள வந்து அம்பையர் பக்கத்தில் வந்து நின்றுவார். இவர் இப்ப டக் அவுட்ல இருந்து கை காலான்னு என்ன போடுற ஃபுல்லா ஒரே பரதநாட்டியம். நம்ம சங்ககரா, அவர் சங்ககரா வந்து அவர் 2 பிபி ஏறினு இருக்கு அவருக்கு.
பட் இது நிறைய இன்னும் காமெடி நிறைய இருக்கு. நான் இந்த 4 டீம் வந்துச்சு இப்போ ஃபைனல்ஸ். இதுல வந்து செம்ம காமெடி தான் இருக்கு. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். வீல் ட்ரை டு கிவ் அவர் பெஸ்ட் கண்டென்ட் ஆன் தி மேட்ச் அலாங் வித் லாட் ஆஃப் ஹியூமர். மறுபடியும் சந்திப்போம். our favorite RRR Meriba Paneer Soda. I trust Meriba.